அண்ணி, என்ன நீ என்னென்னமோ சொல்றீங்க? தமிழ் பாப்பாவுக்கு நேரமே சரியில்லை. அன்னைக்கு விளையாட்டு போட்டி நடக்கிற அன்னைக்கும் தமிழ் பாப்பா இப்படி தான் ரூமில் தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. இப்போ என்னடா பாப்பாவை பணத்துக்காக கடத்திட்டு போயிருக்காங்களே. என்ன பண்றது தவக்கல? எல்லாத்தையும் சமாளிச்சு தானே வாழ வேண்டியதா இருக்கு. இருக்கலாம் அண்ணி, ஆனால் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நினச்சாலே ரொம்ப கொடுமையாக இருக்கு அண்ணி. என் மனசு தாங்கலை. விடு தவக்கல, பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த பவானியால எந்த நிமிஷமும் பாரதியோட உயிருக்கும் பாரதியோட குழந்தை உயிருக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லைங்க, அவ ஆதியையும் கொலை பண்ணிடுவா. மித்ராவுக்கும் ஆதிக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இப்பவே அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் போய் உடனே ஆதியை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லணும். எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா கண்டிப்பா உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லைங்க, என் போன் எங்க போச்சு எதுவுமே எனக்கு தெரியல. அவங்க எந்த அட்ரஸ்ல இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. பாரதி அட்ரஸ் சொல்லுங்க. பாரதிக்கும் ஆதிக்கும் ஏன் அவங்க குழந்தைங்களுக்கு கூட நான் நிறைய கெடுதல் பண்ணிட்டேன். என்ன நினைச்சு பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பவானிக்காகவும் மித்ராவுக்காகவும் எவ்வளவோ விஷயம் பண்ண. நான் பண்ண அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாரதிய என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் பாவிமா, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அழாதீங்கங்க. ஒரு மனுஷன் தான் பண்ண தப்ப நினைச்சு வருந்தனாலே அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு. நீங்க உங்க தப்புக்கு வருந்துறது மட்டும் இல்லாம அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். உங்களுக்கு பதிலா நான் வேணா அந்த அட்ரஸ்க்கு போய் அந்த பாரதியை மீட் பண்ணி நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வரேன். உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு நான் உடனே கிளம்பி போறேன். ஓகேவா? இல்லங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க. எனக்காக நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி வைத்தியர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க உயிரோட பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. இங்க நாங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வைத்தியர் கூட சேர்ந்து உங்க உயிரை காப்பாத்துனதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒரு குடும்பத்தோட உயிரையே நான் இப்ப காப்பாத்த போறேன். இதுல எனக்கு சந்தோஷம்தான். இதுல எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்ல. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க. நான் சீக்கிரமா போய் அந்த பாரதியை கூட்டிட்டு இங்க வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டுங்க, நீங்க கட்டிலே உட்காந்துருங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்புறம் திட உணவு ஏதாவது சாப்பிடுங்க. சரிங்க. சரி, வாங்க மேடம். வணக்கம். வாங்க சார். வணக்கம்ப்பா. என்ன பாக்குறீங்க மேடம்? என் பேத்திக்கு கல்யாணம். அவளுக்கு கல்யாண புடவை, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, சரிங்க மேடம். இதெல்லாம் எடுக்கணும். அது போக வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் துணிமணி வாங்கணும். ரொம்ப சந்தோஷம் மேடம். நம்ம கடையில எல்லா டிசைனும் கிடைக்கும் மேடம். நீங்க உள்ள போய் பாருங்க மேடம். சரி சுஜா, இவங்களுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க உள்ள போங்க மேடம். வாங்க வா. மித்ரா, நீயும் நந்தினியும் போய் முதல் வேலையா முகூர்த்த புடவை எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க பாட்டி. நந்தினி, நீ மித்ரா கூட இருந்து நல்ல புடவையா செலக்ட் பண்ணு. சரி பாட்டி. சரிங்க பாட்டி. பாரதி, நீயும் போய் ஒரு நல்ல புடவையா எடுத்துக்கோ. இந்த கல்யாணத்துக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. சரி சரி, சீக்கிரம் போய் வேலையை முடிங்க. போங்க. வாப்பா. வா பாரதி, உனக்காக தான் வெயிட்டிங். சொல்லு மித்ரா, என்ன விஷயம்? பவானி அடிச்ச அடிய பார்த்தல. நீ எதை பத்தி சொல்ற மித்ரா? என்ன பாரதி, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குறதுனால நடந்த விஷயம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ எங்களுக்கு எதிராக வச்சிருந்த ஆதாரத்தை மொத்தமா அழிச்சிட்டோம் பாத்தியா?
அதை வச்சுட்டு தானே அந்த ஆட்டம் ஆடுன. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி லேப்டாப்ப பவானி சுக்கு நூறா உடைச்சிட்டான்னு சொன்னப்போ அது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மித்ரா, உனக்கு இன்னுமா புத்தி வரல? ஹே, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன் திமிரு மட்டும் அடங்கலல. நீ என்னதான் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதே இல்ல. உனக்கும் ஆதிக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே போறதில்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆதிக்கு நான் யாருங்கிற விஷயம் மறந்து போயிருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆதி எனக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்காரு. நீ கூட நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கல, அதுதான் உண்மையான அன்பு. ஒருத்தர் மேல நம்ம உண்மையான பாசம் வச்சிருந்தா அது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு தெரிய வரும். எனக்கும் ஆதிக்கும் இருக்கிற உறவு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அது கடவுளா முடிவு பண்ண ஒரு சம்பந்தம். எங்க 2 பேர் இதயமும் ஒன்னாகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இதயத்துக்குள்ள 3ஆவதா எவளுக்கும் இடம் கிடையாது. நாங்க பிரிஞ்சிருந்தாலும் ஆதிக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஆதிக்கு நான் யாருன்னு தெரியாம இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன மித்ரா? ஆதி, எனக்கு ஒரு புடவை வேணும். நான் இங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்களேன். அது என்ன கஞ்சத்தனமா ஒரு புடவை? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நானு? இல்ல ஆதி, நீங்க உங்க கையால ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். சரி சரி சரி, இந்தா இதை எடுத்துக்கோ. இது ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்குல்ல பாரதி? நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு? ஏன் இந்த புடவை நல்லா இல்லையா? ஐயோ சார், சூப்பரா இருக்கு சார். மித்ரா மேடம் இந்த புடவைய காட்டி கலர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புடவைய எடுத்து கொடுத்திருக்கீங்களா? அதான் நான் சிரிச்சிட்டேன். போச்சுடா, இனி பாரதி ரொம்ப ஆடுவாளே. ஆதி, பாரதி கூட ஒரு புடவை வேணும்னு கேட்டிருக்கா. அவங்களுக்கும் உங்க கையால எடுத்து கொடுங்களேன். எடுத்து கொடுத்துட்டா போச்சு.